விளையாட்டு மைதானத்தின் மர்மம். செஸ்டரும் சிப்மங்கும் புதிர் விடுவிக்கிறார்கள். மிஸ்ட்ரி அட் த பிளேகிரவுண்ட். செஸ்டர் அண்ட் சிப்மங்க் கிராக் த கேஸ். சாகச பிரியரான கரடி செஸ்டரும் அவனது புத்திசாலி நண்பன் சிப்மங்கும் நாள் முழுவதும் மறைந்து தேடும் விளையாட்டில் ஈடுபட்டிருந்தனர். செஸ்டர் தன்னை சிறந்த தேடுபவராக அறிவித்த அடுத்த நொடியே ஒரு உலோக ஒளி சிப்மங்கின் கண்ணை தாக்கியது. மணல் தொட்டியில் பாதி புதைந்திருந்த அது அவர்கள் கண்டிராத வித்தியாசமான பொருள். அது வட்ட வடிவிலும் மென்மையாகவும் இருந்தது. மங்கலான நீல ஒளியுடன் மெதுவாக துடித்தது. ஆர்வம் தூண்டப்பட்ட அவர்கள் இருவரும் அதை கவனமாக வெளியே எடுத்தனர். அதில் எந்த அடையாளங்களும் அறிகுறிகளும் இல்லை. வெறும் மென்மையான ஒளி மற்றும் மர்ம உணர்வு. இதை தீர்ப்போம் என செஸ்டர் அறிவித்தான். அவனது கரும்பு வால் உற்சாகத்தில் துடித்தது. எப்போதும் எச்சரிக்கையாக இருக்கும் சிப்மங்க், ஆனால் அது ஆபத்தாக இருந்தால் என்ன செய்வது என்று கவலைப்பட்டான். கலங்காத செஸ்டர் ஒரு திட்டத்தை முன்வைத்தான். துப்பறியும் தடயங்களை சேகரித்து அனைவரிடமும் விசாரணை நடத்துவது. முதலில் அவர்கள் டயர் ஊஞ்சலில் அமர்ந்திருந்த ஞானமிக்க ஆந்தையிடம் சென்றனர். அவன் மஞ்சள் கண்களால் அந்த பொருளை ஆராய்ந்தான். அவனது இறகுகள் சிந்தனையில் சிலிர்த்தன. இப்படி ஒன்றை என் வாழ்நாளில் நான் பார்த்ததில்லை என்று அவன் கடுமையாக கூறினான். ஆனால் நேற்று இரவு மரக்கூட்டில் மின்னிய வித்தியாசமான ஒளிகளுடன் இது தொடர்பு இருக்கலாம். என்ன சொன்னது? ஆர்வமுடன் செஸ்டரும் சிப்மங்கும் மரக்கூட்டை நோக்கி ஓடினர். அதன் மரத்தளங்கள் அவர்களின் சிறிய பாதங்களுக்கு கீழே கிரீச்சிட்டன. உள்ளே மங்கலான படங்களுடன் கூடிய தூசி படிந்த புத்தகம் ஒன்றை கண்டறிந்தனர். அந்த புத்தகத்தில் சந்திர கதிரியக்க தொடர்பு கருவிகள் நட்சத்திரங்களின் குறுக்கே செய்திகளை அனுப்புவதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்று எழுதப்பட்டிருந்தது. ஒரு பெருமூச்சு சிப்மங்கின் வாயிலிருந்து வெளிப்பட்டது. அது வேற்று கிரகவாசிகளாக இருக்குமா? செஸ்டரின் கண்கள் விரிந்தன. அந்த புத்தகத்தை பயன்படுத்தி மர்மத்தை நீக்கி அதை செயல்படுத்துவதற்கு ஒரு சிறப்பு சந்திர கதிரியக்கம் தேவை என்பதை அவர்கள் கற்றனர். பௌர்ணமி அன்று சந்திரன் விளையாட்டு மைதானத்தை வெள்ளிக் கதிர்களால் மூடியதால் அவர்கள் விளையாட்டு மைதானத்தின் உயர்ந்த புள்ளியான ஸ்லைடின் உச்சிக்கு ஏறினர். மூச்சடக்கி அவர்கள் சந்திர கதிரியக்கத்தை நிலவை நோக்கி செலுத்தினர். ஒரு ஒளிக்கீற்று வெளிப்பட்டது. அதற்குள் ஒரு செய்தி குறியாக்கப்பட்டுள்ளது. மறுநாள் அவர்கள் விளையாட்டு மைதானத்தில் உள்ள அனைத்து விலங்குகளையும் ஒன்று சேர்த்தனர். புத்தகத்தின் உதவியுடன் குறியாக்கப்பட்ட செய்தியை படித்தபோது அது ஒரு காணாமல் போன விண்கலத்திலிருந்து வந்த நட்பு ரீதியான வாழ்த்துச் செய்தி என்பதை அவர்கள் அறிந்து கொண்டனர். மகிழ்ச்சியில் நிறைந்த விலங்குகள் தங்கள் சிரிப்பு ஒலி விளையாட்டு மைதானம் முழுவதும் எதிரொலிக்கும்படி பதில் அனுப்பினர். விளையாட்டு மைதானத்தின் மர்மம் என்ற செய்தி காட்டு தீ போல் பரவி செஸ்டர் மற்றும் சிப்மங்கை ஹீரோக்களாக்கியது. ஆனால் அவர்களுக்கு உண்மையான வெகுமதி புதிர் விடுவித்ததன் உற்சாகம், நட்புறவின் பிணைப்பு மற்றும் சிறிய உயிரினங்களும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்ற அறிவு ஆகியவைதான். இப்படி அவர்களது சாகசங்கள் ஆர்வத்தாலும் அசாதாரண விஷயங்களை நேசிப்பதாலும் தொடர்ந்தன. முயற்சியும் ஆர்வமும் இருந்தால் நீங்கள் உங்கள் கனவுகளை நிச்சயமாக நனவாக்க முடியும். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.